வணக்கம். கன்னிராசிக்காரங்க சந்திராஷ்டமத்தை கடப்பது எப்படி, எதிர்கொள்வது எப்படி? கன்னிராசியில உத்தரம் 4ஆம் பாதம், ஹஸ்த 4 பாதங்களும், சித்திரையில் உள்ள 2 பாதங்களும் இருக்குது. உத்திர நட்சத்திரத்துல 3 பாதங்கள் 2, 3, 4. ஹஸ்த நட்சத்திரத்துல 4 பாதம் 4, 3, 7. சித்திரையில் 2 பாதங்கள் 9 பாதங்களும் உடையது ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதுல உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் வேகமுடையவங்களாக இருப்பாங்க. அவங்க பேச்சும் கொஞ்சம் வேகமா இருக்கும். அர்த்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அது கொஞ்சம் ஞானத்தோட கூடியவங்களாகவும் சாஃப்ட் ஸ்போக்கனாகவும் இருப்பாங்க. சித்திரையில பிறந்தவங்களும் கொஞ்சம் வீரமாக பேசக்கூடியவங்களாகவும், கொஞ்சம் வேகமாகவும், வீரதீர செயல்களில் ஆர்வமுடையவங்களாகவும் இருப்பாங்க. ஃபாஸ்ட் டிரைவிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க இருப்பாங்க. அர்த்த நட்சத்திரத்துல வந்து பொறுமைசாலிகளாக தான் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் தான் அஸ்த நட்சத்திரத்துக்குரியது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இருக்கக்கூடியது சித்திரையும் உத்திரம். இந்த மாதிரி 3 விதமான குணங்களையுடைய மக்கள் உடைய இந்த கன்னிராசிக்காரங்க சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்வது எப்படி? கன்னிராசிக்குங்க சந்திரன் 11ஆம் இடத்துக்குரியவன், லாபஸ்தானாதிபதி. அந்த லாபஸ்தானாதிபதி மறையிறான். அந்த மறையக்கூடிய 2 நாட்கள்ல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தற்காலிகமாக லாபங்கள் குறையும். எந்த லாபங்கள்லாம் குறையும்? யாரேனும் ஒரு அந்நியர் தலையீட்டால உங்கள தொழில வரக்கூடிய லாபங்கள் குறையும். புரியுதா? நம்ம கூடயே இருக்கக்கூடியவங்களாலையும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களாலையுமே கூட அந்த லாபங்கள் குறையலாம். அரசாங்கத்தில் உள்ள அலுவலர்களாலையும் அந்த லாபங்கள் குறையலாம். இந்த 3 விஷயங்கள்ல வந்து லாபங்கள் குறையும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அது 2 நாள் தானே. அந்த பொருளாதார விஷயமாக நீங்க எந்த அலுவலகத்தை தொடர்பு கொள்ள முடியுமோ, எங்க வசூலுக்கு போக வேண்ட முடியுமோ, அதை ஒரு 2 நாள் தள்ளி போடணும். அவ்வளவுதான். பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை 2 நாள் தள்ளி போடணும். பொருளாதார விஷயங்கள்னு சொல்லக்கூடிய சமயத்துல அந்நியர்களுக்கு கடன் கொடுக்க கூடாது. பங்குச்சந்தை மாறியதுல அன்னைக்கு முதலீடு செய்வதற்குரிய காரியங்கள்ல இறங்கக்கூடாது. அன்னைக்கு போய் நகை வாங்குறேன், தங்கம் வாங்குறேன், நகை வாங்குறேன்னு சொல்லி எதுக்கும் போகக்கூடாது. அன்று அலுவலக ரீதியா வெளியூருக்கு போக வேண்டியிருந்ததுன்னா அன்னைக்கு போகக்கூடாது, 2 நாள் கழிச்சு போகணும். இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த 2 நாள் கழிச்சு அதையெல்லாம் வச்சுக்கிடலாம். அதற்கு பிறகு வீட்டிலும் நாட்டிலும் பேசும் பொழுது வார்த்தை பிரயோகங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அன்னைக்கு நீங்க வெல்லக்கூடிய சொல்ல பேசணும்னு நினைச்சு அது கொல்லக்கூடிய சொல்லா மாறிடக்கூடாது. ஏன்னா வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியமானது. கல்வனை கொண்டு வந்து சிலம்பினை கொணர்க அப்படின்னு சொல்லி சொல்ல நினைச்சான் பாண்டியன். ஆனா டங் ஸ்லிப்பாகி கல்வனை கொன்று வந்து சிலம்பை கொண்டு வான்னு சொல்லி போட்டான். அதனால கோவலனுடைய உயிர் போயிடுச்சு. அதான் ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் கொல்லுங்கிறதுக்கு உதாரணம். அன்னைக்கு லாபங்கள் வந்து அந்நியர்களால தடைப்படலாம், குடும்பத்தில் உள்ளவங்களால தடைப்படலாம், அலுவலக ரீதியாக தடைப்படலாம்.
அலுவலக ரீதியாக பயணங்களை அன்னைக்கு மேற்கொள்வதை தள்ளி போடணும். இதெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினத்தன்று. அதே சமயத்தில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு வார்த்தை பிரயோகங்களை சரியான முறையில் சொல்ல வேண்டும். நாம் சொல்ல நினைத்தது ஒன்று, சொல்லியது ஒன்றாக மாறிடும். அன்னைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து நான் இதை சொல்றேன். நீங்க சொல்ல ஒண்ணு நினைப்பீங்க, அது வாய் தவறி இன்னொன்ன கொண்டு சொல்லி விட்டுரும். நீங்க ஒன்ன செய்யணும்னு நினைப்பீங்க, அதை சொல்லாம இன்னொன்னு சொல்லி போடுவீங்க. அன்னைக்கு பிரயாணம் மேற்கொண்டா அந்த பிரயாணத்தில் உள்ள வெற்றி சம்பவிக்காது. அதனால இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. அந்த சந்திர பகவான் வலுக்குறைந்து இருக்கிறதுனால அந்த 2 நாளைக்காக வேண்டி நீங்க மோதிரங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த 2 நாளைக்காக வேண்டி நீங்க மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது. அதுக்கு தேவையானது அந்த மந்திர உச்சாடனம் தான். அப்போ சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். தாமரை பூவை கையில் வைத்துக் கொண்டு அகில உலகங்களுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவானே, உலக மக்களின் மனங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவானே, உம்மை வணங்குகிறோம், எம்மை காத்தருள்வீராக. இந்த சந்திர காயத்ரி எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமா சொல்லணும் காலையில் கன்னிராசிக்காரங்க. அதே மாதிரி உங்களுக்குரிய தெய்வம் நாராயணன். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். நாராயணன் என்ற திருநாமத்தை உடையவனே, வாசுதேவன் என்று உலக மக்களால் போற்றப்படக்கூடியவனே, விஷ்ணுவே எங்களை காத்தருள்வீராக. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். தசரத சக்கரவர்த்தியின் மகனாக இந்த மண்ணுலகில் அவதரித்த ராமபிரானே, சீதாதேவியின் துணைவனாக இருந்து உலக மக்களை எல்லாம் காத்தருளக்கூடியவனே, ராமன் என்ற திருநாமத்தை உடையவனே, எங்களை காத்தருள்வீராக. ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாத். தாமோதரன் என்ற சிறப்பு பெயரை உடையவனே, ருக்மிணியை துணைவனாக கொண்டு உலக மக்களை எல்லாம் காத்தருளக்கூடியவனே, கிருஷ்ண பகவானே, எங்களை காத்தருள்வீராக. சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம், விஷ்ணுவுக்குரிய காயத்ரி மந்திரம், ராமருக்குரிய காயத்ரி மந்திரம், கிருஷ்ணனுக்குரிய காயத்ரி மந்திரங்களை எல்லாம் காலையில சொல்லி கோளறு பதிகத்தை எல்லாம் உறக்க பாடி நீங்க அந்த பணிகளை செஞ்சீங்கன்னா அந்த 2 நாளும் குறிப்பிடத்தக்க அளவு சிரமங்கள் இல்லாம அந்த 2 நாள்ல நீங்க எளிதில் கடந்து விடலாம். இதான் கன்னிராசிக்காரங்க சந்திராஷ்டமத்தை கடந்து கொள்வதற்கு உள்ள வழிகள். சந்திராஷ்டமத்துல என்னென்ன இஷ்யூஸை நீங்க எதிர்பார்க்கலாம், அது எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத மிக சுருக்கமான முறையில சொல்லியிருக்குது. எல்லாருக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பகிர்ந்தளிங்க. அப்படின்னாதான் எல்லாருக்கும் போய் சேரும் இந்த விஷயங்கள். நன்றி.